இன்னைக்கு நம்மள பலர் சினிமாக்குள்ள வரணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நம்ம எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப் ஷார்ட் ஃபிலிம் தான். பட் வேர்ல்ட் சினிமாவில் மாஸ்டர்ஸாக கருதப்படுற பல டேரக்டர்ஸ் அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிற டேரக்டர் மார்ட்டின் ஸ்கார்செஸி. அண்ட் இவரோட படங்கள் அண்ட் இவர் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறது இவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவருக்கு வயசு இப்போ ஆல்மோஸ்ட் 80 மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கிற ஒரு ஆள் வேர்ல்ட் சினிமானா அது மார்ட்டின் ஸ்கார்செஸி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் கிளின்ட் ஈஸ்ட்வுட் இன்னும் 90க்கு மேலே இருக்குது அவருக்கு ஏஜ். அவர் இன்னும் படம் பண்ணிருக்கிறாரு. அண்ட் மார்ட்டின் ஸ்கார்செஸிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, அவர் பல்வேறு ஜானரில் படம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பண்ணியிருக்கிறாரு, அவர் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு, அவர் ஒரு பயங்கர ஒரு அடல்ட் கண்டென்ட் நிறைந்த ஒரு கெட்டவனை பற்றின ஒரு படம்லாம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் எப்பயுமே பேர் போனது கேங்ஸ்டர் திரைப்படங்களுக்கு தான். அவர் எடுத்த பல்வேறு கேங்ஸ்டர் திரைப்படங்கள் ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கான ரெஃபரன்ஸாகவே இப்போ வரைக்கும் இருக்குது. அண்ட் அவர் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் தி பிக் ஷேவ். இந்த பிக் ஷேவ்ங்கிற ஷார்ட் ஃபிலிம் அவர் 1967 எடுக்கிறாரு. அண்ட் இந்த படம் ஒரு 3 நிமிஷம் படம் தான். 3 நிமிஷமும் அந்த படத்தில் என்ன நடக்கும்னா, ஒருத்தன் ஷேவ் பண்ணுறதுக்காக பிளேட் எடுத்து ஷேவ் பண்ணுவான். ஷேவ் பண்ணி மறுபடியும் வாஷ்லாம் பண்ணிட்டு அவனுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது, மறுபடியும் ஷேவ் பண்ணுவான். இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த தோலை பிஞ்சு வந்துடும், ரத்தம்லாம் வரும், ரத்தத்தோடையும் ஷேவ் பண்ணிட்டுருப்பான். அவ்வளோதான் இந்த படமே. பட் ஆனால் இந்த படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் மட்டும் இல்லாமல் இது ஒரு மெட்டஃபர் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் மார்ட்டின் ஸ்கார்செஸியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அமெரிக்கன் பாலிடிக்ஸை அடிக்கிறது. அது அவரோட எல்லா படங்கள்லேயும் அவர் பண்ணிருப்பார், இன்க்ளூடிங் அவரோட டைரக்ஷனில் கடைசியாக வெளியான கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் வரைக்கும். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமே கூட வியட்நாமை அமெரிக்கா எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதோட ஒரு மெட்டஃபர் தான். அண்டு ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஒரு மெட்டஃபர் தான் இந்த படம் அப்படின்னும் பல்வேறு அனலைசிஸ் இந்த படத்து மேலே இருக்குது. பட் இந்த படத்தை பார்க்குறப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஃபீல் வரும், அவரோட ஷார்ட்ஸு எடிட்டிங் எல்லாத்தையும் பார்க்குறப்போ. ஸோ நீங்கள் இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மார்ட்டின் ஸ்கார்செஸி எடுத்த இன்னொரு ஷார்ட் ஃபிலிமான இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ முரே. இது 1964 அவர் எடுத்துட்டாரு. அண்ட் இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டர்ஸை பற்றின படம் தான் அது. லைக் ஒரு கேங்ஸ்டர்ஸை பற்றின ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது ரொம்ப சட்டையறைக்கலாக இருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிமு. இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டர்ஸ்குள்ளே நடக்கிற துரோகம் அண்டு விசுவாசம் போன்ற விஷயங்கள்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த படம் ஏன் முக்கியமான ஒரு ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறேன்னா, இதுக்கு அடுத்து ஸ்கார்செஸி எடுத்த குட்ஃபெல்லாஸ், கசினோ போன்ற படங்களுக்கெல்லாம் இதுதான் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கு. ஏன்னா இதில் பேசப்பட்ட அந்த துரோகம் விசுவாசம் போன்ற விஷயங்கள்லாம் குட்ஃபெல்லாஸில் கசினோலலாம் ரெசனேட் ஆகிருக்கும். ஸோ அவரோட ஆரம்ப புள்ளியாக, அந்த தீமுக்கு ஆரம்ப புள்ளியாக இந்த படம் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது எல்லாருக்கும் பிடித்த, எல்லோரும் முதலில் பார்க்கக்கூடிய ஒரு உலக சினிமா இயக்குனர் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன். லைக் இவரோட படங்களை எல்லாருமே கண்டிப்பாக ஒரு படமாவது பார்த்துருவோம். அண்டு எல்லாருமே வேர்ல்ட் சினிமா பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு முதல்ல எடுக்கிற டேரக்டராக கிறிஸ்டோபர் நோலன் தான் இருப்பார். அண்டு இவரோட படங்கள் தர ஒரு கியூரியாசிட்டி அண்டு இவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அணுகிற விதம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இவர் படத்து மேலே இருக்கிற ஈர்ப்புக்கு காரணமாக இருக்குது. அண்ட் இவர் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் டூடில் பக். இந்த டூடில் பக் ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆரம்ப காலத்திலே கிறிஸ்டோபர் நோலன் என்னமா எல்லாம் யோசிச்சிருக்காருன்னு. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி என்னதுன்னா, ஒருத்தன் அவனோட சின்ன கிரியேச்சராக இருக்கிற ஒரு கிரியேச்சரை அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதை அடிக்கிறது ஒரு லூப்புக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இவனை விட பெரிய கிரியேச்சராக ஒன்று இவனே அடித்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு லூப்புக்குள்ளே போகும் அது. லைக் இது ஒரு கிறிஸ்டோபர் நோலனோட படங்களுக்கான ஒரு முன்னோடியாக இருந்திருக்குது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக. லைக் இது ஒரு லூப்புக்குள்ளே நடக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் அந்த லூப்புங்கிற கான்செப்டை தாண்டி பல்வேறு விஷயங்களை இந்த படம் பேசும். கிரியேச்சர்ஸ் கூட இருக்கிற ஹைரார்கி அண்டு நம்மளை விட சின்னதாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை எப்படி உதாசீனமாக பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த படம் பேசும். அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான ஷார்ட் ஃபிலிம் கூட. பல பேர் இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துருக்க வாய்ப்புண்டு. நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக நீங்கள் நோலனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படமும் ஒரு சைலண்ட் ஃபிலிம் தான்.